ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட நான் வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து லியோனோட ஏஐ யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு கேரக்டரை வந்து கன்சிஸ்டன்சியாக எல்லா இமேஜிலும் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்றது தான் இதனோட மெயின் வீடியோ. என்னோட மெயின் கோல் என்னென்னா ஃப்ரீ கிரெடிட்ஸ் வச்சு நம்ம அதை பண்ணணும். ஏன்னா பெய்டு யூசருக்கு வந்து ஆல்ரெடி சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவங்க வந்து ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்ணி அந்த இமேஜை வந்து ரெஃபரன்ஸாக அப்லோட் பண்ணி நிறைய இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஃப்ரீ கிரெடிட்ஸை வச்சு இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றதான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பை பார்ப்போம். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து எடுத்துக்கிட்டோம். அந்த ஸ்கிரிப்டில் வந்து எமிலி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ஃபாரஸ்ட்டில் போயிட்டு கொரியர் டெலிவரி பண்ணுற மாதிரி அதில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அந்த கேரக்டரை பற்றி. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு 200 வேர்ட்ஸ் வர மாதிரி ஒரு ஸ்டோரியை வந்து சாட் ஜிபிலேருந்து எடுக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு சாட் ஜிபிடி வந்து ஒரு ஸ்டோரியோட ஓவரால் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துச்சு அந்த 200 வேர்ட்ஸுக்கு. நாம் இதை வச்சு தான் இமேஜை வந்து ஜெனரேட் பண்ண போகிறோம். அதுக்கு அது கூடவே வந்து நம்ம ஒரு சில சில விஷயங்களை பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஸோ ஸ்டெப் 2 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எனக்கு இந்த கேரக்டரோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு ஒரு ப்ராம்ப்டாக வேணும் அப்படின்னு தான் நம்ம கேட்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஜஸ்ட் செக் பண்ணிக்கிறேன் இந்த கேரக்டரை பற்றி எனக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுன்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டீட்டெயில்டாக அந்த கேரக்டரை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிருக்கு. இது ஏன் நமக்கு தேவைன்னா, இந்த ஏஐ டூலில் வந்து இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வரும், இல்லைனா வராது. ஸோ அதுக்காக தான் நமக்கு இது தேவை. ஸோ இப்போ நான் வந்து இந்த மூணாவதாக ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ஜஸ்ட் ரன் பண்ண போகிறேன். இதை நீங்கள் டேரெக்டாகவே ரன் பண்ணியிருக்கலாம், பட் எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கிளாரிட்டிக்காக நான் அதை பண்ணேன் ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 இந்த ஸ்கிரிப்ட் இப்போ ரன் பண்ணுவோம். இந்த ஸ்கிரிப்ட் வந்து என்ன பண்ண போகுதுன்னா, அந்த மேலே இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் கம்போஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி கொடுத்துருச்சு. இந்த ப்ராம்ப்டில் அந்த கேரக்டரை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்குது. இதை நம்ம வந்து மெயினாக இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சிங்கிள் நெகட்டிவ் ப்ராம்ப்ட் வந்து நமக்கு தேவை. இது நான் ஏன்னு சொல்கிறேன், லியனோட ஏஐயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது, நெகட்டிவ் ப்ராம்ப்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலாம். ப்ராம்ப்ட்ன்றது நம்ம கூடிய சீக்கிரம் பார்ப்போம். நம்ம அதை ஜென்ரேட் பண்ண போகிறோம். ப்ராம்ப்ட்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு எனக்கு இது ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறது தான் ப்ராம்ப்ட்டு. நெகட்டிவ் ப்ராம்ப்ட் என்னன்னா, ப்ராம்ப்ட்டு ஜென்ரேட் பண்ணும்போது எனக்கு இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலாம். அதுதான் நெகட்டிவ் ப்ராம்ப்ட்டு. ஸோ நான் என்னோட மெயின் கோல் என்னென்னா, இதில் ஒரு இமேஜ் கம்ப்ளீட்டாக அப்படியே வரணும், அதில் எந்த சேஞ்சுமே வரக்கூடாது. இந்த நெகட்டிவ் ப்ராம்ப்ட் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெகட்டிவ் ப்ராம்ப்ட் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, 5 இமேஜ் ப்ராம்ப்ட்ஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து அதை தான் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கான ஸ்கிரிப்டை வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ அது போட்டு நம்ம வந்து ஒரு 5 இமேஜ் ப்ராம்ப்ட்ஸை விட்டுடலாம். ஓகேங்களா, போடுங்க. ஓகே, நமக்கு 5 இமேஜ் ப்ராம்ப்ட்ஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட்லையுமே வந்து நான் கேரக்டர் டீட்டெயில்ஸை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பேன். பட் ஸ்டில் எனக்கு லியோனோட ஏஐயில் வந்து கரெக்டாக வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். இந்த இமேஜ் ப்ராம்ப்ட்டில் கேரக்டர் டீட்டெயில் மென்ஷன் பண்ணுறோம், நெகட்டிவ் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ண போகிறோம், சீட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கேயும் நம்ம அதை ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு ஒரு ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வருது. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு ஃபஸ்ட் இமேஜ் ப்ராம்ப்ட் எடுத்துகிட்டு லியோனோட ஏஐக்கு போயிடலாம். நான் ஆல்ரெடி வந்து லாகின் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, செட்டிங்ஸ் ஒரு தடவை பார்த்துடலாம். ஃப்ளக்ஸ் டேவை யூஸ் பண்ணாதீங்க, அது வந்து லேட்டஸ்ட்டு. ஃபீனிக்ஸ் 1.0 யூஸ் பண்ணுங்கள். இது யூஸ் பண்ணிங்கன்னா 24 கிரெடிட்ஸ் தான் போகும். ஃப்ளக்ஸ் டேவ்னா 40 கிரெடிட்ஸ் போயிடும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் 3D ரெண்டர்னு மாற்றுறீங்க, அந்த ஸ்டைலில் 3D ஸ்டைலில் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ இது நீங்கள் 16:9 போட்டிங்கன்னா யூடியூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம வந்து 2 விஷயம் இருக்குது, நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் இமேஜ் ப்ராம்ப்ட்டை போட்டு ஜஸ்ட்டு ஜெனரேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இமேஜை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். அடுத்து நம்ம 1 பை 1 செட்டிங்ஸ் நம்ம பார்ப்போம். சூப்பர், நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து ஜெனரேட் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 இமேஜ் வந்திருக்கு. 4 இமேஜிலும் மைனர் வேரியேஷன்ஸ் தான் இருக்குது. அது நீங்கள் உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கப்புறம் நாம் இப்போ என்ன பண்ணலான்னா, 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஒரு சீட் நம்பர் ஒன்று இருக்கும், அது காப்பி சீடு. அந்த நம்பர் வந்து இந்த இமேஜோட அசோசியேட் ஆகிருக்கு. அதை வந்து என்ன சொல்கிறது, அது அதனோட மேப் ஆகிருக்கு.
இந்த நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் இதுக்கப்புறம் ஜென்ரேட் பண்ண எல்லா இமேஜுக்குமே வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த யூஸ் ஃபிக்ஸ்டு சீட்னு இருக்கா, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த நம்பரை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி முடிச்ச உடனே இப்போது செகண்ட் இமேஜ் ப்ராம்ப்ட் இருக்கா, நம்ம அதை வந்து எடுத்து வந்து இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணிட்டு நெகட்டிவ் ப்ராம்ப்ட்டை நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போது ப்ராம்ப்ட் 2வை காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, அதை பேஸ்ட் பண்ணிடுங்க அப்படியே கம்ப்ளீட்டாக. இப்போ நெகட்டிவ் ப்ராம்ப்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இங்கே இருக்குது. ஸோ இதை காப்பி பண்ணி இதை அப்படியே அங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நீங்கள் கிளிக் ஜெனரேட் பண்ணுங்கள். ரிசல்ட்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜஸில் நமக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை, சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மற்ற இமேஜ் ப்ராம்ப்ஸும் ஒன் பை ஒன் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு பார்ப்போம். ஓகே, இங்கே இருக்குது, காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம செட்டிங்ஸ் எதுவும் மாற்ற போகிறதில்ல, ஜஸ்ட் ப்ராம்ப்ட்டை மட்டும் போத்தா போடும். ஏன்னா சீடு ஆல்ரெடி இருக்குது, நெகட்டிவ் ப்ராம்ப்ட் ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு ஜெனரேட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மூணாவது ஒரு இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து நமக்கு ரெடி ஆகணும். ஸோ அந்த கேரக்டர் வந்து அப்படியே இருக்கணும், மற்ற எந்த டீட்டெயில்ஸும் மற்ற டீட்டெயில்ஸ் வந்து மாறி இருக்கலாம். ஸோ அதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நம்ம பார்த்துருவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது இமேஜும் வந்துருச்சு. அதில் பேக்ரவுண்டெல்லாம் லைட்டிங்ஸ் இருக்குது, ப்ராம்ப்டில் இருக்கிற மாதிரி சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபோர்த்து ப்ராம்ப்ட் எடுத்து ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா கேரக்டர் வந்து மாறவே இல்லை, அந்த ஃபாக்ஸ் அப்படின்றது அடிஷ்னலாக வந்திருக்கு. ஸோ சூப்பராக நமக்கு வந்திருக்கு. உங்களுக்கு நீங்கள் இதை இமேஜை வந்து எடுக்கும்போது உங்களோட வீடியோஸோ இல்லை ஷார்ட்ஸ் போடும்போது எது உங்களுக்கு வந்து ரெலவெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு 4 இமேஜ் இருக்குன்னா 4 இமேஜுமே வந்து சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டே வாங்க. இமேஜ் ஒன், ப்ராம்ப்ட் 1, ப்ராம்ப்ட் 2, ப்ராம்ப்ட் 3 நீங்கள் ஜென்ரேட் பண்ணும்போது. ஸோ இப்போ நம்ம வந்து 5th ப்ராம்ப்ட் போட்டு ஜென்ரேட் பண்ணி பார்ப்போம் அது என்ன ரிசல்ட்ஸ் வருதுன்ட்டு. என்னோட மெயின் கோல் என்னோட ஏஐயில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வீடியோ இல்லை ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ வந்து 5th இமேஜ் வந்துச்சு. இங்கே பாருங்கள், கேரக்டர் வந்து அப்படியே இருக்குது, எந்த சேஞ்சஸுமே இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு அடிஷ்னலாக இன்னொரு ப்ராம்ப்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். வேறு லைக் அனிமல்ஸ்லாம் நிறைய இருக்கிற மாதிரி கேரக்டரை சுற்றி. ஸோ அது வந்து அதனோட ஸ்கிரிப்ட் நான் ஜஸ்ட் கேட்குறேன் ChatGPT கிட்ட. ஓகே, இங்கே பாருங்கள், எமிலின்னு மென்ஷன் பண்ணிட்டேன். இதை மென்ஷன் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக ChatGPT கிட்ட ஆல்ரெடி தெரியும் இந்த எமிலியோட கம்ப்ளீட் கேரக்டர். ஸோ அதனால் வந்து அது கேரக்டர் டீட்டெயில் இன்க்ளூட் பண்ணி தான் கொடுக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 11 இயர் ஓல்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்கும். ஸோ அதனால தான் வந்து நேம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ப்ராம்ப்டை போட்டு ஜெனரேட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், எனக்கு வந்து ஆல்ரெடி கிரெடிட்ஸ் போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்மைல் ப்ரோவில் போயிட்டு புதுசாக இன்னொரு இமெயில் ஐடி எடுத்து இன்னொரு விண்டோவில் வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன். அந்த ஸ்டெப்ஸ் நான் வந்து ஜஸ்ட் அவாய்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி இதை நான் கவர் பண்ணியிருந்தேன் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ இது உங்களுக்கு எதனா டவுட்ஸ் நீங்கள் சேட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ நான் இன்னொரு விண்டோவில் வந்து லியோனோட ஏஐ டூவில் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட்டு இந்த கடைசியாக ஒரு ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணல, அந்த ப்ராம்ப்ட்டை மட்டும் போட போகிறேன். சீட் நம்பரை வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். நெகட்டிவ் ப்ராம்ப்ட் கூட நம்ம போடல, ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ இமேஜ் ப்ராம்ப்ட்டை வந்து ஃபஸ்ட் காப்பி பண்ணி போட்டுருவோம். ஸோ போட்டுட்டு நம்ம வந்து இப்போது ஜெனரேட் பண்ணி பார்ப்போம் நமக்கு எப்படி வருதுன்ட்டு. ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் ஏன் ட்ரை பண்ணுறோன்னா நமக்கு கண்டிப்பாக தெரியணும் அந்த டூல் யூஸ் பண்ணும்போது இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இல்லைனா உங்களுக்கே வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஏன்னா ஒரே இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஸோ அதனால தான் நம்ம இப்போ ட்ரை பண்ணுறோம் நெகட்டிவ் ப்ராம்ப்ட் இல்லாமல் நமக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வந்து இந்த
ப்ராம்ப்ட்லேயும் வந்து சின்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிள் நிறைய அனிமல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக. ஸோ நம்ம அதை செக் பண்ணி பார்ப்போம் இப்போ எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு எலிஃபேண்ட், லயன்ஸ், டைகர்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை ஜெனரேட் பண்ணி பார்ப்போம் கிளிக் பண்ணி. ஓகே, ஜெனரேட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பாருங்களேன். ஸோ இப்போ ஒரு 2 இமேஜ் சூப்பராக ஜெனரேட் ஆகிருக்கு. ஒன்று வந்து ஜெனரேட் ஆகலை, இன்னொன்று கிளிக் டு வியூன்னு இருக்குது. அதை நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சில இமேஜஸ் வந்து சில ரெஃபரன்ஸஸ்னால அது பிரேக் ஆகுது. பட் ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக இமேஜஸ் வரும். 2 இல்லை 3 இமேஜஸ் கண்டிப்பாக வரும். இந்த இடத்துல 2 வந்திருக்கு. அக்யூரேட்டாக இருக்குது, நமக்கு எந்த ஒரு டிஃப்ரென்சஸ் இல்லாமல். ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து ஒரு ஐடியா கிளியராக தெரியுது. லியனோட ஏஐயில் வந்து ஃப்ரீ கிரெடிட்ஸை வச்சு நம்மளால் சால்வ் பண்ண முடியுன்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும்னா, ரெலவெண்ட்டாக வேறு ஏதாவது டுட்டோரியல் நான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. என்னோட அடுத்த வீடியோவில் லிப்ஸிங்கை பற்றி போடணும்னு இருக்கேன் நான். இப்போது நம்ம இமேஜ் ஜெனரேட் பண்ணோம். இதே இமேஜை வச்சு கிளிங் ஏஐயில் வந்து நான் முன்னாடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் யூஸ் பண்ணியிருந்தேன், வீடியோ எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்ட்டு. ஸோ அந்த வீடியோவில் நான் ப்ரீவியஸாக பண்ணது வந்து ஸ்டோரியை வந்து நேரேட் பண்ணியிருந்தேன், அதாவது ஒருத்தர் கதை சொல்கிற மாதிரி. பட் எனக்கு வந்து ஆக்சுவல் கேரக்டர் வந்து பேசணும், அதுதான் என்னோட மெயின் கோல். ஸோ என்னோட லிப் சிங்க் அப்படின்ற வீடியோ வந்து நெக்ஸ்ட் டுட்டோரியலில் வந்து டீட்டெயிலாக போடுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.